1988ஆம் ஆண்டு இலங்கையின் கிழக்கு மாகாணம் மூதூரிலே பிறந்தவள் தான் ரிசானா ரஃபிக். குடும்பத்தினுடைய வறுமையான சூழ்நிலை காரணமாக 2005ஆம் ஆண்டு 17 வயசுல வெளிநாட்டுக்கு சவுதிக்கு சென்று வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை அவளுக்கு ஏற்படுது. வீட்டு பணிப்பெண்ணாக 2005ஆம் ஆண்டு சவுதியில் ஒரு செல்வந்தர் வீட்டிலே தனது பணியை தொடர்கிறாள் ரிசானா ரஃபிக். காலம் செல்ல அந்த வருடம் அவளுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம். வீட்டு எஜமானி தன்னுடைய குழந்தையை ரிசானாவினுடைய பராமரிப்பில் விட்டு சென்று வெளியே செல்கிறாள். திரும்பி வந்தபோது அந்த குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் இயற்கை மரணமா அல்லது கொலையா என்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சவுதியினால் அது கொலை என்று உறுதிப்படுத்தப்பட்டது. சில வருடங்கள் கழித்து ரிசானாவுக்கு கழுத்தை வெட்டி மரண தண்டனையை நிறைவேற்றியது சவுதி. இந்த ரிசானா ரஃபிக்கினுடைய கதையை மையமாக கொண்டு இந்திய நடிகை வரலட்சுமி சரத்குமார் மற்றும் ஹாலிவுட் நடிகர்கள் என்று பலர் இணைந்து நடிக்கின்ற ஒரு திரைப்படமாக வெளியாக போகின்றது ரிசானா எ கேஜ்ட் பேர்ட். ரிசானா ஒரு கூண்டு பறவை என்ற திரைப்படம். இதனுடைய பெயர் சூட்டும் விழா, இதனுடைய லான்ச்சிங் இந்த வாரம் இடம்பெற்றது. இலங்கையில் பிறந்து சவுதியில் மரண தண்டனையை அனுபவித்த வீட்டு பணிப்பெண்ணினுடைய கதையை மையமாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற ரிசானா எ கேஜ்ட் பேர்ட் எனும் திரைப்படமானது ஹாலிவுட் வரை சர்வதேசமெங்கும் திரையிடப்படக்கூடிய திரைப்படமாக உருவாக்கப்படுகின்றது. தயாரிப்பாளர் ஜகத் சுமதிபால, இயக்குனர் சந்திரன் ருட்னம், இந்திய நடிகை வரலட்சுமி சரத்குமார், பிரித்தானியா புகழ்பெற்ற நடிகர் ஜெரமி ஜான் ஐயன்ஸ் ஆகியோர் நடிக்கும் இந்த திரைப்படத்தில் ரிசானாவின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார் புதுமுக நடிகையான விதுஷிகா ரெட்டி. First of all, to everybody here, Aibovan and Kohomade. That's the maximum Sri Lankan I could learn in a quick span. So Rani Chelvam is very close to, I think, what I do back home. Just the reason being that I advocate for a lot of women who don't have a voice, right? And that's what it's all about at the end of the day, because they don't know how to voice what's happening to them. And even if it does happen to them, there's no one else to voice their stories. So then that's where the power of media or the power of cinema comes into play. Rani Chelvam in this particular film, I think, bridges the gap between Julian Miles and Rizana to understand each other better. And I feel that Rani Chelvam has created the only bond that you can create in prison with Rizana. And she closely understands her, gets to know her, gives her support, and just shows a bit of kindness in a world where you think you can't get any. An extraordinary story, and a story which I had some memories of 20 years ago, of reading in the news, but a story which continues to this day with women, but also, I have to say, with men who go abroad into different societies to work, to send money home to their families, and who are badly treated and treated without the proper human rights that we should all have. This is my new experience. When I auditioned for this role, I'm not hopeful at all. But for my luck, Mr. and Mrs. Chandran Ratna both decided I was the right girl for the role. That's no. And it's ரொம்ப difficult. This is very difficult. This is my turning point in my life. Can I just ask you something? And இந்த ஸ்டோரி ரொம்ப ரிலேட்டபிள் எனக்கு. அண்ட் பிகாஸ் இது என் லைஃபோட ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. என் அம்மாவும் எப்ரோடில் தான் இருக்காங்க. ஸோ